ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான டிராயிங் அண்ட் ட்ரேசிங் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் ஃப்ரீ ஹேண்டில் எப்படி டிசைன் வரையலான்னு தான் காட்ட போகிறோம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கலாம். இது பேர் ட்ரேசிங் பேப்பர்னு சொல்லுவாங்க, இல்லை பட்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நான் சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறேன். ஒரு பேரட் மாதிரி வரைய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம டார்க்காக வரைய வேண்டாம். இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சு கரெக்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் வரைஞ்சி. நம்ம ஸ்டார்டிங்லேயே டார்க்காக வரைஞ்சிட்டா அதுக்கப்புறமா எரேஸ் பண்ணாலும் அது போகாது. ஸோ அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் டாட் வச்சுட்டு நமக்கு டிசைன் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த பேரட் நான் ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பேரட் வரைய போகிறேன். பட் இப்போ நான் வரைஞ்ச மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நான் இப்போது இந்த பேப்பரை பாதியாக ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது ஃபோல்ட் பண்ணும்போது 2 பேரட்க்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும்னு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேப்பரை ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணும்னு நம்ம பார்த்துட்டு, நிறைய வேணும்னா கொஞ்சம் பேப்பரை விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணணும். இல்லை டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் வேணும்னா கிட்டேயே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தான் கேப் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளே நம்ம நல்லா டார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம் இந்த டிசைனை. அப்போ தான் அந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது இந்த ட்ரேசிங் நல்லா தெரியும். இப்படி டேர்ன் பண்ணி தான் டார்க் பண்ணணும்னு இல்லை, நம்ம முன்னாடியே இருந்ததில்ல அங்கேயே கூட டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா டார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் எதாவது மார்க்கர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணும்போது பென்சில் டிப் நல்லா ஷார்ப்பாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணலாம். ஸோ இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு நமக்கு ட்ரேசிங் ரொம்ப நல்லா டார்க்காக தெரியும். ஸோ இப்போ இந்த ட்ரேசிங் மேலேயே நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி 2 சைடும் கரெக்டாக ஒரே மாதிரியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஒரு டிசைன் 2 சைடும் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பேரட்க்கு ஏதாவது லெக் ஏதாவது ஆட் பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது இங்கே லெக் போடுறேன். ஸோ இப்போது நான் இந்த பேரட்க்கு லெக் மாதிரி ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அதே மாதிரியே நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே சும்மா ஒரு லெக் மாதிரி நான் வரைகிறேன். ஸோ இதை இப்போ நான் நல்லா டார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்ம பேரட் பாடிக்கு டார்க் பண்ணோம்ல, அதை நம்ம இங்கேயே கூட டார்க் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி டார்க் பண்ணணும்னு இல்லை. ஸோ இப்போ டர்ன் பண்ணி இந்த இடத்துல நமக்கு ட்ரேசிங் தெரியுது. ஸோ அந்த ட்ரேசிங் தெரிகிறது மேலேயே வரைஞ்சிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணணும். இப்போது இதை எப்படி நம்ம கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் அந்த டிசைனை கரெக்டாக இந்த ஷேப்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் கார்பன் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் தான் நான் இப்போது அந்த கிளாத்தில் டிசைன் பண்ண போகிறேன், வச்சு ட்ரேஸ் பண்ண போகிறேன். அதையும் நான் இந்த மாதிரி அதே சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போ கார்பன் பேப்பர் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இதை நான் ஆல்ரெடி ஃப்ரேமில் செட் பண்ணதுனால கீழே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம ட்ரேசிங் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு ட்ரேசிங் வந்து சரியாக அதில் பிரிண்ட் ஆகாது. ஸோ இப்போது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளாத்தில் நான் அங்கே ஒரு டாட் மாதிரி வச்சுருக்கேன், சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு. அதே மாதிரி இங்கேயும் டாட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி பார்த்து நம்ம அங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து பேக் நெக்கில் சென்டரில் வரா மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸோட டிசைனிங் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பென்சில் வச்சு மேலேயே அங்கே ட்ராப் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிஃபாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரையும் அந்த கார்பன் பேப்பரையும் கட் பண்ணி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே நம்ம பெரிய பேப்பராக அப்படியே வச்சு பண்ணோன்னா அந்த டிசைன் எங்கே நம்ம வைக்கிறோம், எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த ட்ரேசிங் பிரிண்ட் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியாது. நம்ம ஒயிட் பென்சிலெல்லாம் ட்ரா பண்ணி போடுற மாதிரி அவ்வளோ பிரைட்டாக தெரியாது. பட் நம்மளால் அந்த பிரிண்ட் வந்து பார்க்க முடியும், நல்லா தான் தெரியும். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது உள்ளே இருக்க கார்பன் பேப்பரையோ இல்லை அந்த ட்ரேசிங் பேப்பரையோ ஷேக் பண்ணாமல் அதே இடத்துல வச்சா மாதிரியே நம்ம ட்ரா பண்ணால் கரெக்டாக வரும். ஸோ ட்ரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பிரைட்னஸ் பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நான் இப்போது எல்லோ கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணலை, அதுக்கு பதில் ஒயிட் கார்பன் பேப்பர் கூட இருக்குது, அது கூட யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.